ஆனா இந்த நீட் வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, அதாவது ஒரு போராட்டம் வந்து அடிப்படை பிரச்சனையை புரிஞ்சுக்காம போராடினா இப்படிதான் அறகுறையா முடிஞ்சிடும். நீட்டை பேன் பண்றதுல வந்து முடிஞ்சாதான் அது வெற்றின்னு சொல்லலாம். இது வெற்றியெல்லாம் கிடையாது. இது வந்து மோடி வந்து இவங்களை ஏமாத்திட்டாருன்னு அர்த்தம். இப்போ இந்த 11 லட்சம் பேரும் தகுதி வாய்ந்தவர் இல்ல, 11 லட்சம் பேருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு சீட் இருக்கா? இல்ல. எவ்வளவு சீட் இருக்கு நம்மள்ட்ட? மொத்தம் இந்தியா பூரா சேர்த்து டாக்டர் படிப்பு எம்பிபிஎஸ் படிப்பதற்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,40,000 சீட் தான் இருக்கு. ஏழை எளிய மக்கள் உயர் படிப்பு படிக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடு பழைய மனுநீதியை வந்து வேற ஒரு மாடல்ல கொண்டாந்து பணம் படைத்தவர்களும் உயர்தட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டருக்கு வர முடியும். ஒரு டாக்டர் தான் எம்பிபிஎஸ்க்கு பாடம் எடுக்க முடியும். அந்த எம்பிபிஎஸ்க்கு பாடம் எடுக்கிற எந்த டாக்டரும் நீட்ல இருந்து வந்தவங்க கிடையாது. அப்ப அவங்களும் நீட்டை எழுதணும் இல்லையா? இப்ப டீச்சருக்கு எப்படி ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்க சொல்லுங்க. அப்ப இந்தியா பூரா இருக்கிற டாக்டர் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 2035 இந்த 25% 50% ஆக போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய பேரை படிக்க வைக்க போறாங்க அப்படின்னு நம்ம தோணும். அவங்க அப்படி பண்ணல. ஏழைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் ஏழைகள் எல்லாம் கொன்னுடுங்க அப்படின்ட்டு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு TS கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமான மாணவர்களுக்கான குரலுக்காக மோடி அடிபணிந்திருக்காரு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற செய்தி மாணவர்களுக்கு மிக சந்தோஷத்துல உற்சாகத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நீட் தேர்வு, அந்த வினாத்தாள் கசிவுல நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். என்னன்னா, தமிழ்நாட்டுக்கும் இல்லை குறிப்பாக சொல்ல போனால் தென்னிந்தியாவுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். படிக்கணும்னா நகரங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்தவரை சாதாரண விஷயம். அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதான் இங்கே ஸ்கூல் முடிச்சிட்டல்லப்பா, காலேஜ்னா பெரிய ஊருக்கு தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. அப்படியே படிக்கணும், அந்த காசு இல்லை அப்படின்னா கூட எங்கேயா போய் வேலை பார்த்துக்கிட்டாவது படிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் போயிடுவாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலியே படிக்கலாம். திருநெல்வேலி கூட வேணாம், தென்காசியில் இருக்கீங்கன்னா தென்காசியிலே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இன்னும் நெருக்கி போனீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன கிராமமாக இருந்தால் கூட அந்த கிராமத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய உயர் படிப்பு வர நீங்கள் படிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம இங்கே கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். அதே போலவே போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னால் நேராக கோச்சிங் சென்டர் போகணும் அப்படின்றதெல்லாம் அங்கே சாதாரணமான விஷயம். நீங்கள் டெல்லியிலலாம் போனீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் IAS கோச்சிங் சென்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த தெரு பூரா, ஒரு தெரு ஃபுல்லாகவே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழே எல்லா இடம் பார்த்தீங்கன்னா IAS கோச்சிங்காக இருக்கும். அதுலேயே ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கோட்டான்னு ஒரு ஊர் இருக்கு. அதை பற்றி கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸே வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். அந்த ஊர் மொத்தமும் பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வேற எதுவுமே கிடையாது, வெறும் நீட் தான். ஒரு மொத்த ஊரே பார்த்துங்க, அந்த ஊர் ஃபுல்லா வெறும் நீட் கோச்சிங் மட்டும்தான் நடக்கும். வேற அதாவது ஹோட்டல் இருக்கும், ஹாஸ்டல் மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே வர்றதுக்கு பூரா யாருன்னா நீட் கோச்சிங்காக வந்து அங்கே தங்கி இருந்து படிச்சுட்டு போவாங்க. இப்படி அதை வந்து ஒரு தொழிலாவே மாற்றி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒன்றும் குறைச்செல்லாம் கிடையாது. திருச்சூர் போனீங்கன்னா திருச்சூர்ல போர்டே போட்டு வச்சிருப்போம், நீட் கோச்சிங்க்கு ஸ்பெஷல் வாடகையில் தருவோம், 3 மாசம் வாடகை மட்டும் கேட்டுட்டு 3 மாசம் கோர்ஸ் முடிச்ச உடனே நீங்க போயிடலாம், அட்வான்ஸ் எல்லாம் தேவையில்லை, நாங்களே பாத்திரம்லாம் தரோம். எப்படி வீட்டுல கட்டில பாத்திரம் ஏத்துறதோட வச்சிருப்பாங்க. வாடகை வந்து சாதாரண வாடகை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் வாடகை. ஆனா நம்ம 3 மாசம் தான் கட்டுறோன்றதுனால கட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க சாதாரணமா ஒரு 5,000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டிய வீடா இருந்ததுன்னா 8,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நமக்கு அந்த ஊர் ரேட்டு தெரியாது, அதனால 8,000 தானே அப்படின்னு கட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே வாங்கி சமைச்சு எரிச்சு அம்மா அப்பாவோடவே போயிடுவாங்க. போய் தங்கி இருந்தா கூட படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நீட் வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, அதாவது ஒரு போராட்டம் வந்து அடிப்படை பிரச்சனையை புரிஞ்சுக்காம போராடினா இப்படிதான் அறகுறையா முடிஞ்சிடும். நான் நேற்று வரை என்ன பயந்துட்டு இருந்தேன்னா, தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ணாம துப்பாக்கி சூடு அது இதுன்னு போயிடுவாங்க போல அப்படின்னு வேற பயந்துட்டு இருந்தேன்.
நல்ல வேலை தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்களும் அப்படியே போராட்டத்தை முடிச்சு மூட்டை கட்டிட்டு கிளம்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி அறகுறையா நின்று போச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அந்த நீட்டோட பலி என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஊழல் ஒண்ணு இருக்கு. இல்ல இதை ஏன் நம்ம அறகுறையா பார்க்கணும்? ஒரு பெரிய தோல்வி தானே மோடி அரசுக்கு, இது பெரிய செம்மண்டி அடி தானே சொல்லணும். இதனால் வர மோடி எடுத்த காரியம் எதுவும் தோல்வி கிடையாது. குறிப்பா இது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தாண்டி போயிருக்கு மோடியோட அரசாங்கம். ட்விட்டர்ல அவர் பேசுனதே கிடையாது. நேற்று ட்விட்டர்ல பேசுறாரு. அது அவருக்கு பெரிய ஒரு இக்கட்டான சூழல் தானே மாணவர்கள் ஏற்படுத்தினாங்க. இது அடிதானே அவருக்கான அந்த தோல்வி முகமா தானே அதை பாக்குறது. ஒரு மோடியோட அமைச்சரவைகள்ல ஒருவர் ராஜினாமா செய்யறது அது ஒரு பெரிய இழுக்கு தானே பாஜக. நீங்க இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது சரி மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா, விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. கொண்டு வந்த சட்டத்தை நீக்குனாங்க. இங்க அண்ணாமலை எல்லாம் பேட்டி கொடுத்தாரு, இல்லைங்க சார், ஒரு புல் ஸ்டாப் ஒரு கமா கூட மாறாது சார், விவசாய சட்டம் கண்டிப்பா அமலுக்கு வரும் சார். மோடி அவர்கள் ஒரு கமா ஒரு புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டாருன்னு இங்க அண்ணாமலை அப்ப தலைவராக இருந்தப்ப பேசினாரு. ஆனா அந்த சட்டத்தை திரும்ப வாங்க வச்சாங்க. அப்போ நீட்டுன்ற ஒண்ண மோடி கொண்டாடுறாருன்னா, இந்த போராட்டம் எங்க முடிவுக்கு வரணும், நீட்டை பேன் பண்றதுல முடிஞ்சாதான் அது வெற்றின்னு சொல்லலாம். இது வெற்றியெல்லாம் கிடையாது. இது மோடி இவங்களை ஏமாத்திட்டாருன்னு அர்த்தம். ஒரு மந்திரி ரிசைன் பண்ணிட்டாரு, அதுக்காக இப்ப என்ன அந்த கல்வித்துறை காங்கிரஸ்ல இருந்தா மந்திரி வர போறாரு, அதுவும் பிஜேபியால் தான் வர போறாங்க. தர்மேந்திர பிரதானுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிரதான் வர போறாரு. ஆக இது நீங்க வெற்றி பெற்ற மாதிரி அந்த மாணவர்களை காமிச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கு. அது என்ன ஊழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த தேர்வு நடந்தது இல்ல, இந்த தேர்வுல எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டாங்க. 2026 நீட்டுக்கு 24 லட்சத்தி சொச்சம் பேர், நம்ம 24 வச்சுப்போம். அதுல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது ஒரு 4 லட்சம் பேருக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரியான சர்டிபிகேட் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லி ஒரு 4 லட்சம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மிச்சம் 20 லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த 20 லட்சம் பேர் எழுதுனதுல ஒரு கட் ஆஃப் மார்க்னு அவங்களா ஒன்று அறிவிச்சு, அந்த மதிப்பெண்ணுக்கு மேல வாங்கினவங்க எல்லாரும் நீட் தேர்வில் குவாலிஃபைடு, தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 லட்சம் பேர் அறிவிச்சிருக்காங்க. 20 லட்சம் பேர்ல 11 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 52% பேர் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த 11 லட்சம் பேரும் தகுதி வாய்ந்தவர்கள் இல்ல, 11 லட்சம் பேருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு சீட் இருக்கா? இல்ல. எவ்வளவு சீட் இருக்கு நம்மள்ட்ட? மொத்தம் இந்தியா பூரா சேர்த்து டாக்டர் படிப்பு, எம்பிபிஎஸ் படிப்பதற்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,40,000 சீட்டு தான் இருக்கு. 11 லட்சம் பேர்ல 1,40,000 பேர் சீட் இருக்கு. இப்போ நாம என்ன நினைப்போம், இந்த 1,40,000 பேர் சீட்டு 720 மார்க், 719, 718 இப்படியே குறைச்சிக்கிட்டே முதல் 1,40,000 பேர் யாரோ அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம நம்புறோம். அப்படி கொடுத்தாதானே அது நியாயம். ஆமா. ஆனா அப்படி கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா இதுல 2ஆ பிரிச்சிடுறாங்க அந்த சீட்டு. ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு, இன்னொன்னு பிரைவேட் காலேஜ் சீட்டு. கவர்மெண்ட் காலேஜ் சீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 68,000 சீட் இருக்கு. பிரைவேட் காலேஜ் சீட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஃபா 72,000 சீட் இருக்கு. சரியா? இப்ப இந்த 68,000 சீட் இருக்குல்ல, இது முதல்ல 68,000 பேருக்கு அந்த கோட்டா, எந்த கோட்டால கொடுக்கணுமோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கோட்டாக்கு ஏற்ற மாதிரி சீட் போட்டு முடிச்சிருவாங்க. இந்த 68,000 பேர் போயிட்டாங்க. மிச்சம் இருக்க 72,000 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாருக்கு அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சொல்ற ஃபீஸ் கட்ட முடியுமோ அந்த ஆளுங்க மட்டும்தான் சேர முடியும், மற்றவங்களுக்கு சேர முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட் கட் ஆஃப் 550ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லிஸ்ட் வரும்போது ஒருத்தர் 500 மார்க் வாங்கியிருப்பாரு, அவருக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் அலாட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த காலேஜ்ல போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீஸ் குறைஞ்சது 18,000, 18 லட்சம், 19 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரை ஃபீஸ் வச்சிருப்போம். 25 லட்சமும் வேணாம், 18 வேணாம், ரஃபா நீங்க 20 லட்சம்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? 1 கோடி ரூபாய் கட்டணும். அப்போ உங்களால 1 கோடி ரூபாய் கட்டினாதான் இந்த 72,000 சீட்ல ஏதோ ஒரு சீட்ல சேர முடியும்.
அப்ப நீங்க 500 மார்க் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் உங்களால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நீங்க சேர மாட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே யாரெல்லாம் கட்ட முடியலன்னு போறாங்களோ, ஏன்னா அவங்கதான் பெரும்பான்மையா இருப்பாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பப் லிஸ்ட்னு ஒண்ணு போடுவாங்க. மாப்பப் லிஸ்ட்னா என்னன்னா, இந்த 72,000 சீட் இருக்குல்ல, அதுல நான் சரி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு 20,000 25,000 பேர் இருப்பாங்க. ஒரு 22,000 வச்சுக்க, மிச்சம் ஒரு 50,000 சீட்டுக்கு ஆள் இல்லை. ஏன்னா பணம் கட்ட முடியாது அவங்களால. அப்பதான் இந்த மாப்பப் லிஸ்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவோம். மாப்பப் லிஸ்ட்னா நீட்ல பங்கு பெற்றிருந்தா போதும், என்ன மார்க் வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுக்கலாம். இது கவுன்சிலிங் கிடையாது, இது மாப்பப் கவுன்சிலிங். யார் வேணா அந்த காலேஜை போய் பாருங்க, நான் நீட்ல போய் இறங்கினேன், நீட் எழுதிருந்தா போதும், எழுதிருக்கேன், எவ்வளவு மார்க்கு, 60 மார்க்கு, சரி ஃபீஸ் கட்டிடுவீங்களா, நான் கட்டிடுவேன், இந்தாங்க போய் கட்டுங்க. அப்ப இந்த தேர்வு தகுதிக்கு அடிப்படையான தேர்வா, பணத்துக்கான தேர்வா? புரியுதுங்களா? ஒரு பையன் கஷ்டப்பட்டு அவனும் படிச்சான், இல்ல ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு அவனும் படிச்சா, 500 மார்க் வாங்கினா அவங்க அப்பாவால பணம் கட்ட முடியாது. 1 கோடி ரூபாய்க்கு பேங்க்ல லோன் தர மாட்டான். பேங்க் லோன் வந்து அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் வர உள்ள லோன்னா எந்த கேரண்டியும் கேட்காம கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல போகும்போது எந்த இன்ஸ்டியூட்லாம் பார்ப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்து தான் பேங்க் அப்ரூவல் கொடுக்கும். இதை வந்து நீங்க வித்யாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற காலேஜுக்கு மட்டும்தான் பேங்க்ல லோன் கொடுப்பான், மற்ற காலேஜுக்குலாம் லோன் தர மாட்டான். இப்போ நான் வந்து இங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஏகே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்க போய் நான் சீட்டு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் இயர் 4 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான்னு வச்சுக்கோங்க. நான் அங்க போய் கேட்டேன்னா பேங்க் லோன் தர மாட்டான். இது எஸ்ஆர்எம் காலேஜ்னு சொன்னா லோன் தருவோம். அந்த மாதிரி அவங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு வர்ற காலேஜ் மட்டும் தான் லோன் தருவோம். அப்போ 1 கோடி ரூபா லோன் கிடைக்காதுன்றப்ப லோன் வாங்கியும் படிக்க முடியாது. அப்போ இவன் கஷ்டப்பட்டு 2 வருஷம் வீட்டில் உட்காந்து இவனால முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி நீட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 500 மார்க் வாங்கினா அவனால சீட் வாங்க முடியல. இன்னொரு பையன் ஏதாவது போய் சும்மா எக்ஸாம் எழுதி ஒரு 60 மார்க் வாங்கி அவங்க அப்பா பணம் கட்ட ரெடியா இருக்காருன்னு அவன் டாக்டர் ஆகிட்டான். இப்போ தகுதி அப்படி அதுக்காக தான் நடத்தப்படக்கூடிய தேர்வு அப்படின்ற பேச்சே அடிபட்டு போச்சு. தகுதி அடிப்படையில் 500 மார்க் வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கிடைக்கணும். இப்போ இந்த குவாலிஃபைங் மார்க் 230 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 230 எடுத்திருந்தா தான் குவாலிஃபைடு. 230 எடுக்கலனா கூட சீட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி அந்த தேர்வு? அப்ப தேர்வுல ஃபெயில் ஆனவனுக்கும் நீ சீட் மெடிக்கல் சீட்டு கொடுப்ப. இது ஊழல் நம்பர் 1. ஊழல் நம்பர் 2 யோசிங்க. இந்த முதல்ல 68,000 சீட்ல சேர்ந்தான்ல, அவன் பூரா எப்படி படிச்சிருப்பான் தெரியுமா? இல்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நீட்ல கேட்கிற கொஸ்டின்லாம் சிபிஎஸ்சி கொஸ்டின் நினைச்சுக்கிறாங்க. சிபிஎஸ்சிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ அதுல வர்ற பாடத்துல இருந்துலாம் அவங்க கேள்வி கேட்கறது இல்லை. அந்த பாடத்துல இருந்து நீங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். இப்போ நீங்க இங்க இருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு ட்ரெயின்ல போகணும்னா எப்படி போவீங்க? ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறி போனா நேரம் போய் ஹைகோர்ட்ல இறங்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. இங்க இருந்து ஏறி நீங்க ஆலந்தூர் மெட்ரோ போய் அங்க இன்னொரு மெட்ரோ மாதிரி திரும்ப போய் தான் ஹைகோர்ட் போகணும். இப்படி ஒரு 3 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அவன் ஒரு கேள்வி கேட்பான், கீழே 4 ஆன்சர் கொடுத்துருப்பான். இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னா வேற ஒரு 3 ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் கொஸ்டினே இருக்கும். சிபிஎஸ்சி படிச்சவனாலையும் எழுத முடியாது. அப்போ கொஸ்டினே வந்து நேரடியாக நேர்மையாக அவங்க என்ன படிச்சாங்களோ படிச்சதுக்கு உண்டான கேள்வி கேட்கறது இல்லை. அவங்க படிக்காததெல்லாம் கேள்வி கேட்கறான். அது ஒண்ணு. அப்போ அவன் படிக்காததெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணணும்? குறைஞ்சது 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரே வருஷத்துல பிராக்டிஸ் பண்ணிலாம் நீங்க 600க்கு மேல எல்லாம் மார்க் வாங்க முடியும். 600க்கு மேல மார்க் வாங்கினா கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஆனா 600க்கு மேல மார்க் வாங்கணும்னா குறைஞ்சது 2ல இருந்து 3 வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க கோச்சிங் சென்டர் போகணும். கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா சாதாரணமா ஃபீஸ் வந்து 3ல இருந்து 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும்னா 3 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்ட முடியணும் உங்களுக்கு. அதாவது இந்த 68,000 சீட்ல போனானே
அவன் பூரா ஏழை வீட்டு பையன் இல்ல, அவங்க அப்பாவால 10 லட்சம் ரூபாய் கோச்சிங்க்கு செலவு பண்ண முடியுது. செலவு பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பையன் படிக்க வேற செய்யணும். இது ரெண்டும் சேர்ந்தா நீங்க அந்த 68,000 சீட்ல உள்ள போலாம். உங்க அப்பாவால 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியும், ஆனா உங்களால கோச்சிங் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இந்த 72,000 சீட்டுக்கு வந்து உங்க அப்பாவால 1 கோடி ரூபாய் பணம் கட்ட முடியணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒண்ணு இந்த நீட்டு மூலமா ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 வருஷம் படிக்க முடியணும் உங்களால, காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே. இல்லைன்னா 1 கோடி ரூபாய் உங்க அப்பாவால கட்ட முடியணும். இந்த 2 தகுதியில ஏதோ ஒரு தகுதி இல்லைன்னா நீங்க நீட்டுக்கு போக முடியாது. அவங்க சொல்ற தகுதி தேர்வுனா இதுதான் அந்த தகுதி. படிக்கிற திறமை, படிப்புல உங்களுக்கு பிசிக்ஸை பத்தி எவ்வளவு நல்லா தெரியும், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, பயாலஜி எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்கன்றது தகுதி இல்லை. உங்க அப்பாவால 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியுமா? உங்க அப்பாவால 1 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா? உங்க அப்பாவால 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடிஞ்சு உன்னால படிக்கவும் முடிஞ்சா நீ கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்கி டாக்டர் ஆகலாம். உங்க அப்பாவால பணம் மட்டும் தான் செலவு பண்ண முடியும், உன்னால படிக்க முடியாது அப்படின்னு சொன்னா இந்த 72,000 டாக்டர்ல யாரோ ஒரு டாக்டரா நீ ஆயிடலாம். ஆக மொத்தத்தில் இந்த 1,40,40,000 டாக்டர் சீட்டும் பணம் வச்சிருக்கவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். எந்த கோணத்துல பாத்தீங்கன்னாலும் பணம் இல்லாதவனால பண்ண முடியாது. இதை அந்த மீதி ஃபில்டர் எல்லாம் அடுத்த அகாடமிக்கு வரணும்னாலும் அவங்க அப்பாவுக்கு பணம் வேணும்ல. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வேற காலேஜ் ஏதாவது படிக்கிறேன் அப்படியே போயிடுவாங்க. இல்ல இப்பெல்லாம் 3 அட்டெம்ப்ட் கூட வச்சு வராங்க. எத்தனை அட்டெம்ப்ட் வச்சாலும் நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க, குவாலிஃபைடுன்னு வர்றவங்க 11 லட்சம், சீட் இருக்கிறது 1,40,000. அப்ப குவாலிஃபை ஆனதுல 10ல ஒருத்தருக்கு தான் சீட் கிடைக்கும். மிச்சம் 9 பேர் அடுத்த வருஷமும் பிராக்டிஸ் பண்ணாலும் மறுபடியும் இந்த 10ல ஒரு ஆளா தான் வர முடியுமா? எத்தனை வருஷம் இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? அதுக்குள்ள அந்த பையனுக்கு காலேஜ் போற மூடே போயிடும். இவன் 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அவன் கூட ஸ்கூல்ல படிச்சவன் நான் டிகிரி முடிச்சிட்டேன் வேலைக்கு போறேன்மா. இவன் 3 வருஷமா படிச்சுக்கிட்டே இருப்பான். 20 வயசு ஆயிரும். 20 வயசுக்கு மேல அவன் எப்ப காலேஜுக்கு போய் எப்ப படிக்கிறது? சொல்ற பாயிண்ட் புரியுது? மொத்தத்துல இவங்க படிக்க கூடாத மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஏழை எளிய மக்கள் உயர் படிப்பு படிக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடு. பழைய மனுநீதியை வந்து வேற ஒரு மாடல்ல கொண்டாந்து பணம் படைத்தவர்களும் உயர்தட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டருக்கு வர முடியும். புரியுது. அதாவது 2 விஷயம் தான். ஒண்ணு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கோச்சிங் சென்டருக்கு போகணும், அதுக்கு அவங்க பெற்றோர்கிட்ட பணமும் இருக்கணும். அவன் இப்ப இதுல கோட்டாலாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணது? இந்த கோட்டாவும் இந்த மார்க் இருந்தா தானே கோட்டாக்குள்ள வரும். அதாவது ஜெனரல் கோட்டா வந்து எங்க கட் ஆஃப் வருதுன்னு பாத்தீங்கன்னா 560 570 வருது. ஓபிசி கட் ஆஃப் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 550 வருது. எஸ்சி எஸ்டி கட் ஆஃப் எங்க வருது? 520 தான் வருது. 500க்கெல்லாம் சீட்டே கிடையாது. அது நீங்க எந்த கோட்டால இருந்தீங்கன்னாலும் 500க்கெல்லாம் சீட்டே கிடைக்காது. புரியுதா? நீங்க 500க்கு மேல வாங்கி ஏதோ உங்களுக்கு ஒரு கோட்டா இருந்ததுன்னா அந்த கோட்டாக்குள்ள போயிடலாம். 500 தான் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சீட்டே கிடையாது. அப்ப அந்த பையன் உட்காந்து படிச்சதுக்கு அந்த டென்ஷனு, அதுக்கும் 1க்கு 2 தடவை எக்ஸாம் கேன்சல் பண்ணி 2வது வாட்டி எழுதி இவ்வளவும் பண்ணி அவன் கடைசியில என்ன ஆகிறான்? ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மொத்தத்துல இதுல என்ன பிரச்சனைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பணம் படைத்தவர்கள் மட்டும் டாக்டர். இதை கேட்டதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காலாம் என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்டுவாங்க. அமெரிக்கால என்ட்ரன்ஸ் இருக்காங்க, இருக்கு. அங்க சாட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. நீங்க சாதாரணமா பிஏ பிஎஸ்சி படிக்க போகணும்னாலே அந்த சாட் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் போக முடியும். அதுக்கு மேல இன்ஜினியரிங், மெடிக்கல், லா இந்த மாதிரிலாம் போகணும்னா இசாட், எம்சாட், எல்சாட் அப்படின்னு வேற வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்போ லா காலேஜ் போகணும்னா எல்சாட் படிக்கணும், மெடிக்கல் போகணும்னா எம்சாட்ல நீங்க ஸ்கோர் பண்ணணும், இன்ஜினியரிங் ஆகணும்னா இசாட் கிளியர் பண்ணணும். அங்கெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஸ்கூல் சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ்டு கிடையாது. மொத்த அமெரிக்காவுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் ஒரே சிலபஸ் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த ஊர்ல இருக்கிற பிரின்சிபால் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் என்ன சிலபஸ், எந்த வகுப்புக்கு எந்த மாதிரி பாடத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா அங்க அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. ப்ரொமோஷன் பண்றதும் ஃபெயில் ஆகுறதும் அந்த ஸ்கூல்லே முடிவு பண்ணிப்பாங்க.
அதாவது ஹோம் கிளாஸ்னு ஒரு ஹோம் ரூம்னு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அதுல எல்லாரும் வந்து உட்காந்து படிப்பாங்க. அப்புறம் செகண்ட் பீரியடுக்கு நீ சயின்ஸுக்கெல்லாம் இந்த பசங்க எல்லாம் அந்த ரூம் போய் உட்காந்து படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு ரூமா தனித்தனியா போய் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வருவாங்க. அதை வச்சு அவங்களே அசஸ் பண்ணி இந்த பையன் வந்து பாஸ் பண்ணிட்டான், ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்டான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அப்ப ஸ்கூலே முடிவு பண்ணுதுன்றப்போ இப்போ வந்து மெக்சிகோல ஒரு பையன் படிக்கிறான். அவன் கலிபோர்னியால போய் சேரணும்னு வச்சுக்கீங்க. கலிபோர்னியா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த மாதிரி மெக்சிகோ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியாது. அப்ப அமெரிக்கா முழுவதும் எங்க வேணா எந்த ஸ்கூல்ல வேணா எப்படி வேணா சொல்லி கொடுப்பாங்கன்றப்போ மொத்தத்துல அந்த பாடத்தை அவன் புரிஞ்சிருக்கிறானா அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. இங்க நம்ம தான் ஒரு சென்ட்ரலைஸ்டு சிலபஸ் வச்சிருக்கோமே. இப்ப அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க நியூ எஜுகேஷன் பாலிசி. அது இந்தியாவுக்கு பூரா எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும்தான் ஏத்துக்கிட்டு இருக்குது. போன வருஷம் வர கேரளா எதிர்த்தாங்க, போன வருஷம் கேரளா ஓகேட்டாங்க நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு. நம்ம மட்டும்தான் இன்னும் ஓகே சொல்லாம இருக்கோம். முதலமைச்சர் விஜய் எவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்ல போறாருன்னு தெரியல. அதுவும் சொன்னான்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம சென்ட்ரலைஸ்டா ஒரு எக்ஸாம் வச்சிருக்கும் போது டெல்லியில படிச்சாலும் அதே பாடம் தான், கன்னியாகுமரியில படிச்சாலும் அதே பாடம் தான், திருவனந்தபுரத்துல படிச்சாலும் அதே பாடம் தான், அதே மார்க் தான். அப்ப அதுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எதுக்கு? புரியுது. அங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ்டு கிடையாது. இன்னும் பின்லாந்து போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. 7 வயசுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு கூட்டு வந்தா ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. 7 வயசுக்கு மேலதான் ஸ்கூல்லே சேர்ப்பாங்க. அதுலயும் 3 வருஷம் 6 நாள் வந்தா போதும் ஸ்கூலுக்கு. பரீட்சைலாம் எதுவும் கிடையாது. சும்மா ஏதாவது சொல்லி விளையாட சொல்றது, ஒருத்தர் எப்படி பழகிறதுன்னு சொல்லி கொடுக்கறது, இதை மட்டும் தான் ஒரு 3 வருஷம் ஓடும். அவனுக்கு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் பாடமே சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா பின்லாந்துல எல்லாம் நல்லா படிக்கலையா? அங்கெல்லாம் டாக்டர் ஆகலையா? புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து இவங்க பண்றது என்னன்னா கல்வியின் தரத்தெல்லாம் ஒசத்துற வேலையெல்லாம் இங்க எதுவும் கிடையாது. இவங்களை பொறுத்தவரை இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில என்ன ஒரு ஏமாத்து வேலை இருக்கு தெரியுங்களா? 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்குவாங்க, 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்குவாங்க, அப்புறம் 9ல பரீட்சை, 10ல பரீட்சை, 11ல பரீட்சை, 12லயும் பரீட்சை. அதுலயும் 2 பப்ளிக் எக்ஸாம், செமஸ்டர் சிஸ்டம் டாங்க. 9th டிசம்பர்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம். ஃபெயில் ஆயிட்டுனா ஃபெயிலு, அதை முடிச்சுட்டு தான் அடுத்தால போக முடியும். அப்புறம் அதை பாஸ் பண்ணீங்கன்னா மார்ச்ல இன்னொரு எக்ஸாம். அதை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் 9th தான் இருப்பீங்க. இப்போ இதுல மூலமா என்ன அச்சீவ் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு அண்ணன் தம்பிய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. 2ஆம் கிளாஸ்ல அண்ணன் படிக்கிறான், தம்பி 1ஆம் கிளாஸ்ல படிக்கிறான். இவன் அப்படியே போய் 5ஆம் கிளாஸ் போறான், இவன் 4ஆம் கிளாஸ் வரான். 5ஆம் கிளாஸ்ல அண்ணன் ஃபெயிலு, தம்பி 5ஆம் கிளாஸ் வரான். அண்ணங்காரன் மறுபடியும் 5ஆம் கிளாஸ்ல ஃபெயிலு, தம்பி 6ஆம் கிளாஸ் போயிடுவான். இவன் 3வது வாட்டியும் ஃபெயிலு, தம்பி 7ஆம் கிளாஸ் போயிடுவான். அப்ப என்ன ஆகும்? இவன் 5ஆம் கிளாஸ்ல இருப்பான், இவன் கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் 10 வயசு பசங்களா இருப்பாங்க, இவன் 13 வயசா இருப்பான். இவனுக்கு கிளாஸுக்கு போறதுக்கே அவமானமா இருக்கும். 13 வயசு கூட ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்பான். 14 வயசு ஆயிடுச்சு, நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. நடக்குமா? நடக்காது. கண்டிப்பா அசிங்கமா இருக்குங்க. நம்ம கிளாஸ்லயே நம்ம மட்டும் தான் 4 பேர் பார்த்தா எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்கன்னா ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணுவான். ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஸ்கூல் டிராப் அவுட் ஜாஸ்தி ஆகும். ஸ்கூல் டிராப் அவுட்னா ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போகாம இல்லை, ஸ்கூல் முடிக்காமலே பாதியிலே எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து இந்தியன் ஆவரேஜ் எவ்வளவு தெரியுங்களா? GERன்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு. பள்ளி கல்வியை முடிச்சு கல்லூரிக்கு எத்தனை பேர் போறாங்கன்னா 100 பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னா இந்தியன் ஆவரேஜ் வந்து 25 பேர் தான் காலேஜுக்கு போறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 2035ல இந்த 25% 50% ஆக போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய பேரை படிக்க வைக்க போறாங்க அப்படின்னு நம்ம தோணும். அவங்க அப்படி பண்ணல. ஏழைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் ஏழைகள் எல்லாம் கொண்டுடுங்க அப்படின்னு. இப்போ ஸ்கூல் முடிச்சு 100 பேர் வரான், 25 பேர் தான் காலேஜ் போறான். 100 பேர் ஸ்கூல் முடிக்க விடாம பண்ணிட்டீங்கன்னா 50 பேர் தான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சு வருவான். அதே 25 பேர் காலேஜ் போவான். 100 பேருக்கு 25 பேர் காலேஜ் போகும்போது அது 25%. 50 பேருக்கு 25 பேர் காலேஜ் போகும்போது அது 50% ஆயிடுது. பாதிக்கு பாதி காலேஜுக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? குடிசைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? குடிசையில எரிக்க வேண்டும், குடிசையிலே கொளுத்தி விட வேண்டும். காலேஜுக்கு நிறைய பேர் போகலன்னா ஸ்கூல்லயே நிறைய பேரை முடிக்க விடக்கூடாது.
அதை போலதான் நீட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, பணம் வச்சிருக்கவங்க மட்டும் படிக்கணும், மற்றவெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுல என்ன யோசிச்சு பாருங்க, 72,000 சீட்டுன்னு நான் சொன்னேன். அந்த செட்டு அப்படியே படிச்சு முடிக்கணும்னா எவ்வளவு பணம் செலவாகுது? 72,000 கோடி செலவாகுது வருஷத்துக்கு. ஒரு கல்லூரிக்கு, ஒரு பிரைவேட் காலேஜுக்கு 200 கோடி ரூபாய், ஒவ்வொரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வருஷம் 200 கோடி ரூபாய் கிடைக்குது. அப்ப அவெல்லாம் சேர்ந்து நீட்டை எடுக்க விடுவானா? இதுதான் இது ஒரு பிரச்சனையாவே பேசுறாங்க. தமிழ்நாட்டுல ஏன் நீட்டை எதிர்க்கிறாங்க? அது ஒரு சும்மா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்குதான் அதிகமான மெடிக்கல் காலேஜ், அதுவும் திமுக காரன் தான் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கான். அவனுக்கான வருமானம் எல்லாம் இவன் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பான். நீங்க தமிழ்நாடை பத்தி பேசணும்னா தமிழ்நாடை பத்தி பேசணும். தமிழ்நாடை பத்தி பேசும்போது திமுக காரனை பத்தி பேசணும். இதுலயே தெரியுது இல்ல இந்த பிரச்சனையை திசை திருப்ப முயற்சி செய்யறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் சீட்டு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 14,000 சீட் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு 14,000 சீட் இருக்கு. 13,999 சீட் இருக்கு. நம்மளோட கொஞ்சம் சீட் ஜாஸ்தி யாருன்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட், மகாராஷ்டிரா தேர்டு, ஃபோர்த் வந்து உத்தரப்பிரதேஷ். இதுல கர்நாடகாவும் தமிழ்நாடையும் தவிர மற்ற 2 ஸ்டேட் தேர்ட் ஃபோர்த்ல இருக்க. அது சைஸ்ல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப பெருசு. தமிழ்நாடு போல 3 பங்கு பாப்புலேஷன் கொண்டது உத்தரப்பிரதேஷ். நம்ம இங்க 8 கோடி, அவங்க 24 கோடி. மகாராஷ்டிராவும் அதே மாதிரிதான், பாப்புலேஷனும் ஜாஸ்தி, சைஸும் ஜாஸ்தி. கர்நாடகாவும் தமிழ்நாடும் சைஸ்ல கம்மி, ஆனா மெடிக்கல் சீட்டு ஜாஸ்தி. அப்ப இழப்பு யாருக்கு? நம்ம காலேஜ் சீட்டு தான் போகுது. நம்ம காலேஜ் நம்ம கட்டி நம்ம வரி பணத்துல கட்டின மெடிக்கல் காலேஜ்ல இருந்து உள்ள சீட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடையாது. அந்த புரிதல் வரமாட்டேங்குது. அவனுங்க உள்ள வரானுங்க, வெளி மாநிலத்துல இருந்து தானே வரப்போறான். அப்ப அந்த புரிதலே இல்லாம இப்ப இந்த 14,000 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், எவ்வளவு சீட்டு வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15%. 15% அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு? ஒரு 1,400, ஒரு 700, கிட்டத்தட்ட ஒரு 2,200 சீட்டு வெளியே போயிடுது. 2,200 சீட்டு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க வேண்டிய சீட்டு வேற ஸ்டேட்டுக்காரன் எவனோ வந்து படிக்க போறான். வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்காரன் வந்து படிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வரி கட்டி காலேஜ் திறந்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 78 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுல 42 காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ், 36 காலேஜ் என்னவோ 38 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ். இந்த சீட்டு பூரா போயிடுது. இதுல வேற இன்னொன்று கண் தோடைப்பா சொல்லிடுவாங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% சீட்டு கொடுக்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்குறாங்க. நீட் தேர்வுக்கு தயாரா இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் 1,00,000 பேர். ஆனா நீங்க 14,000 சீட்ல 7.5% கொடுத்தீங்கன்னா எத்தனை சீட்டு வரும்? ஆவரேஜா 1,200 சீட்டு தான் வரும். 1,100 சீட்டு கிட்ட தான் வரும். 1,00,000 அரசு பள்ளி மாணவர்கள்ல வெறும் 1000 பேருக்கு மட்டும் நான் சீட்டு கொடுத்துட்டு நான் 7.5% கொடுத்துருக்கேன்னு சொன்னா அது பத்துமா? பத்தாது இல்ல. கண்டிப்பா தமிழ்நாட்டுல 2,00,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறாங்க. 1,00,000 பிரைவேட், 1,00,000 கவர்மெண்ட் அரசு பள்ளின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1,00,000 மாணவர்களுக்கு வெறும் 1000 சீட்டு தான் கொடுக்குறீங்க. அது எப்படி பத்தும்? புரியுதா? சோ இது எல்லாமே ஏமாத்து வேலை தான். நீட்டுன்றதே ஏமாத்து வேலை. நீட்டை நீக்கினா மட்டும்தான் பழைய மாதிரி பள்ளியில படிச்ச மாணவர்கள், இதுக்கு முன்னாடி இப்போ நீட் எழுதி பாஸ் பண்ணி வர்றாங்க இல்ல, அவங்களுக்கு பாடம் எடுக்கிற டாக்டர் எல்லாம் நீட் படிச்சு வந்தவங்களா? அவங்களாம் நீட் இல்லாதப்போ படிச்சுட்டு வந்த டாக்டர் தானே, அந்த டாக்டர் தானே பாடம் எடுக்கிறாரு. ஆமா. இல்ல இதுல ஒரு சந்தேகம் சார் என்னன்னா, இப்ப டீச்சர்ஸுங்களுக்கு எல்லாம் தகுதி வாய்ந்த பரீட்சை வைக்கிறாங்க, அது டெட்னு வைக்கிறாங்க. அவங்க எழுதலைன்னா அவங்களாம் அங்கீகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போல நீட்டு, அதாவது டாக்டர்களுக்கு பாடம் எடுக்கிற மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீட் எழுதுறதுக்கு வைக்கிறாங்களா? இங்கதான் பாக்கணும். அதான் வைக்கலையே. அவங்க எல்லாம் ரெகுலரா டாக்டருக்கு முடிச்சுட்டு வந்தவங்க. டாக்டர் தான் டாக்டருக்கு பாடம் எடுக்க முடியும். வேற யாரும் அதுக்குன்னு தனியா படிச்சுட்டு வந்தெல்லாம் பாடம் எடுக்க முடியாது. ஒரு டாக்டர் தான் எம்பிபிஎஸ்க்கு பாடம் எடுக்க முடியும். அந்த எம்பிபிஎஸ்க்கு பாடம் எடுக்கிற எந்த டாக்டரும் நீட்ல இருந்து வந்தவங்க கிடையாது. அப்ப அவங்களும் நீட்டை எழுதணும் இல்லையா? இப்ப டீச்சருக்கு எப்படி ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்க சொல்லுங்க. அப்ப இந்தியா பூரா இருக்கிற டாக்டர் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இது நல்ல கேள்வி.
நீங்க படிக்கிற பையனுக்கே நீட் வைக்கிறீங்கல்ல, ம். அப்ப பாடம் எடுக்கிற டாக்டருக்கும் ஒரு எக்ஸாம் வைங்க, குவாலிபிகேஷன். அது அவங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லையே, இங்க தகுதி தேர்வு அப்ப வைக்கணும் ஒரு இல்லையா? தகுதி தேர்வு வைங்க, டாக்டருக்கு எல்லாம் சேர்ந்து போராடுவாங்க. நான் என்னோட பயம் வந்து இந்த 72,000 டாக்டர் வராங்கல்ல, 72,000 மட்டும் இல்ல, 1,40,000 பேருமே பணம் வச்சிருக்கவன் மட்டும் தான் படிக்கிறான். அவன் அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்றான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அவங்க படிச்சாங்க, டாக்டர் ஆனாங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சாங்க. இவங்க எல்லாரும் யாரு? கோடிக்கணக்கா செலவு பண்ணி படிக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு சேவை செய்யவா வருவாங்க? கண்டிப்பா. செலவு பண்ண 1 கோடி ரூபாய் எடுக்கணும்னு தானே ஆமா. பார்ப்பான். ம். அதாவது அதை தப்புன்னு நான் சொல்லல. ஒருத்தன் முதலீடு போடுறான்னா அந்த முதலீடை எடுக்கணும்னு தானே பார்ப்பான். முதலீடு போட்டுட்டு நான் சேவை செய்யறேன்னு எவனும் வரப்போறது கிடையாது. இப்ப என்ன நடக்கும்? இப்ப 2017 இருந்து நீட் உள்ள வந்துச்சு. 17, 18, 19, 20, 21. 2021 இருந்து வெளியே வந்த டாக்டருங்க பூரா யாருமே சேவை செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. ம். இப்போ ஒரு 5 அப்ப 21, 22, 23, 24, 25 5 வருஷம் டாக்டர்ஸ் வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் டாக்டர் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் டாக்டர் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்காங்க. எதுக்கு? அந்த 1 கோடி ரூபாயை முதல்ல எடுக்கணும்ன்றது. அப்போ மக்களுக்கான அந்த மருத்துவ செலவும் அதிகமாகும் இனிமே வருங்காலம். அதிகமா இருந்து மட்டும் இல்ல, மக்களுக்கான மருத்துவம் கிடைக்காது. ம். தரமான மருத்துவம் கிடைக்காது. மருத்துவமே கிடைக்காது. இப்பெல்லாம் போனோம்னா டாக்டர் வந்து 150 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு வாங்கிட்டு போறாரு. அவன் சிம்பிளா சொல்றான், 1500 ரூபா கட்டி டோக்கன் வாங்கிக்கோமா. அவன் அதுலயும் போடுவான். ம். 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா உடனே பார்ப்பாரு. 1500 ரூபாய் கட்டினா அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்பாரு. 1000 ரூபாய் கட்டினா 1 மணி நேரம் கழிச்சு பார்ப்பாரு. வருமா வராதா? கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா வருங்க. பணம் இன்வெஸ்ட் பண்ணவா அதை எப்படிலாம் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கலாம்னு தான் பார்ப்போம். அமெரிக்காக்காரனே சொல்றான், அமெரிக்காலாம் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய தலைவலியா. ம். அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டம். அதுக்கப்புறம் அங்க போய் வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கெல்லாம் என்னங்க போறீங்க, டாக்டர் இருக்காரு, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னு கேட்கறான். அதே கட்டம் இங்க வந்துடும். கண்டிப்பா. அப்ப என்ன ஆகும்? மக்களுக்கு மருத்துவம் என்பது எட்டா கனியாக மாறிடும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நான் ஏன் வேலைக்கு வரணும்னு கேட்பான். புரியுதுங்களா? புரியுது. நீங்க ஒரு புது டாக்டருக்கு கவர்மெண்ட்ல என்ன சம்பளம் கொடுத்துருக்கீங்க? மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுப்பீங்களா? ம். அவன் நான் இங்க டெய்லி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலே எனக்கு போதும். ம். எனக்கு 10 பேஷண்ட் வந்தா போதும். 1000 ரூபாய் 10,000 ரூபாய் மாசத்துக்கு எனக்கு அந்த பணமே போதும். 3 லட்ச ரூபாய் ஆச்சு. நீ மாசம் 1 லட்ச ரூபாய் தானே சம்பளம் தருவேன் கவர்மெண்ட்ல. எனக்கு கவர்மெண்ட் வேலையை வேணாம், நான் பிரைவேட்ல பாத்துக்கிறேன். அப்போ ஏழைகளுக்கு மருத்துவரே கிடைக்காம போயிடுவாங்க. கண்டிப்பா. நீங்க நான் சொல்றது நகர்ப்புறத்திலே கிடைக்க மாட்டாங்கன்னா அப்புறம் கிராமப்புறத்துக்கு எல்லாம் யார் போவான்? ஒரு புரியுது. டாக்டர் ஒரு மாசம் 3 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு பொண்டாடி கூட மாலுக்கு போறான், அங்க போறேன், இங்க போறேன்னு தான் ஆசைப்படுவோம். கிராமத்துல போய் உட்காந்துட்டு இந்த பொட்டக்காட்டுல வேலை செய்யற ஏழை மக்களுக்காக நான் என் உயிரை கொடுக்குறேன்னு எவனா வரப்போறான்? நான் ஒருத்தனும் வரமாட்டான். கண்டிப்பா. இப்பவே பாரு, இப்ப நான் சொன்ன ரஃப் கணக்கே பாருங்க. 7.5 லட்சம் டாக்டர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்த டாக்டர் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. ம். ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. இப்ப புரியுது. இருக்கிற டாக்டர் எல்லாம் வயசாகி ரிட்டையர் ஆயிடுவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் ஒருத்தர் டி நகர்ல 200 ரூபாய்க்கு மேல வாங்க மாட்டாங்க. 200 இல்ல 250 ரூபாய் அதிகபட்சம் வாங்குவாரு. ஊசியும் போடுவாரு, மாத்திரையும் கொடுத்துருவாரு. 3 நாளைக்குள்ள மாத்திரை, ஊசி, கன்சல்டேஷன் எல்லாம் சேர்த்தே 200ல இருந்து 250 ரூபாய் வாங்குவாரு. டி நகர்ல ஆபீஸ். அவருக்கு இந்த 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவருக்கு என்ன ஆகுது? அவருக்கு இப்ப 60 வயசு ஆகுது. 10 வருஷம் கழிச்சு அவர் 70 வயசு ஆயிரும். அவரால் வைத்தியம் பண்ண முடியாது. அன்னைக்கு இருக்க டாக்டர் பூரா யாரா இருப்பாங்க? நீட்ல இருந்து வந்த டாக்டர் தான் இருப்பான். கண்டிப்பா. 10 வருஷம் கழிச்சு அவன் 2000 ரூபாய் தான் கேட்பான். அப்போ 140 கோடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ சேவையே கேள்விக்குறியாக போகுது. அது புரியாம இது நடந்ததுனாலதான் இந்த போராட்டம் வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாருன்னு ஜாலி வெற்றி அப்படின்னு போயிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு. உண்மையில நீங்க வெற்றியும் பெறல, ஒன்றும் பெறல. அந்த பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. எதுக்கு போராடணும்னு தெரியாம எதுக்கோ போராடிட்டு அதான் ரிசைன் பண்ணிட்டார்ல, அதுக்காக ரிசைன் பண்ண தர்மேந்திர பிரதான வீட்டுல உட்கார வைக்க போறாங்களா? வேற வேற மந்திரி சபையில உட்கார வைப்பாங்க. வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல மந்திரி ஆக போறாங்க. அதனால அவர் மந்திரி இல்லைன்னு ஆயிட போறாரா? இல்ல அந்த கல்வி அமைச்சராக காக்ரோச் ஜனதா பார்ட்டில இருந்து யாராவது போட போறாங்களா? இல்ல மீண்டும் கொஷின் பேப்பர் தான் லீக் ஆகாதா? அவ்வளவுதான். தொடர்ந்து பேசுவோம். ஓகே. நன்றி.